அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் எல்லா ஜனங்களும் ஒருவித எதிர்பார்ப்போடு அவரிடத்தில் வருகிறார்கள். வருகிற இயேசுவினிடத்திலே வருகிற ஒவ்வொருவரும் எல்லா பலவீனங்களிலிருந்து வியாதிகளிலிருந்து அவரிடத்தில் இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு நல்ல சுகமுடையவர்களாய் அவரை விட்டு கடந்து போகிறார்கள். அப்ப நல்லா கவனிங்க, அநேக ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வீட்டிலே இயேசு பிரசங்கம் செய்யும் போது இந்த காரியம் நடக்கிறது. அந்த வீடு முழுவதும் கூட்டம், வீடுக்கு வெளியிலும் பயங்கரமான கூட்டம் சூழ்ந்திருக்கிறது. இப்படி இருக்கிற சமயத்திலே அவரிடத்திலே சேரக்கூடாமல், அவரிடத்திலே சமீபமாய் சேரக்கூடாமல், அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உள்ளே அவர்கள் படுக்கையை திமிர்வாதக்காரனா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, உயிர் மாத்திரம் இருக்கும், அசைய முடியாது. அப்படி இருக்கிற சமயத்திலே அவர்கள் அந்த படுக்கையோடு அவர்கள் உள்ள நுழைவதற்கான இடம் கொஞ்சம் கூட இல்லை. முழுவதும் பயங்கரமான கூட்டம், பயங்கர நிரம்பி வழிகிற கூட்டம். ஆகையினால் என்ன செய்யறாங்க, மேல இருக்கிற வீட்டின் மேற்கூரையை பிரித்து அந்த கட்டிலோடு அந்த திமிர்வாதக்காரனை இயேசு பிரசங்கிக்கிறதற்கு முன்பாக இருக்கிறாங்க பாருங்க. இயேசு எங்க பிரசங்கிக்கிறாரோ அதற்கு முன்பாக அவரை கொண்டு போய் இறக்குறாங்க. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. இப்ப நல்லா கவனிங்க, அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தினால் இது நடக்கல. அவரோடு கூட வந்திருக்கிற அந்த திமிர்வாதக்காரன் கூட வந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யார் விசுவாசம்னா, யார் வியாதியா இருக்கிறாங்களோ அந்த மனிதனுடைய விசுவாசத்து நிமித்தமாய் அல்ல, அவர்கள் விசுவாசத்தை இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் கவனிங்க, ஒரே கூட்டமா இருக்கு, இது கண்டிப்பா உள்ள கொண்டு போக முடியாதுப்பா, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த கூட்டத்து நடுவில் இந்த மனுஷனை உள்ள கொண்டு போய் சுகமாக்குவேன்றது கண்டிப்பா இது நடக்கிற காரியமே இல்லை. ஏன்னா பயங்கரமான கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துக்குலாம் இயேசு ஜெபம் பண்ணி முடிக்க 2 நாள் ஆகும் போல இருக்கு. போலாம், இந்த கண்டிப்பா இவரால் நடக்கவும் முடியாது, ஒரு தூக்கவும் முடியாது, கண்டிப்பா படுக்கையோடு தான் கொண்டு போனோம். அதனால என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு அந்த படுக்கை சுமக்கிறது கண்டிப்பா 4 பேர் தேவைப்பட்டிருக்காங்க. 4 பேர் தான் போட்டிருக்கு. இந்த 4 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாலும் ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், அப்பா உள்ள கொண்டு போக முடியாது, ரொம்ப கூட்டமா இருக்கு, கண்டிப்பா கொண்டு போக முடியாது, வேணா விடுங்க, இன்னொரு நாள் இயேசு எங்கன்னா வருவாரு, அங்க எங்கன்னா பார்த்து அவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், இந்த மனுஷன் சுகமாகட்டும் அப்படின்னு 4 பேர்ல ஒரு ஆள் கூட அப்புறம் பார்த்து கொள்ளலாம், கூட்டம் மிகுதியா இருக்கு, அப்புறம் சுகமாக்கலாம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அந்த 4 பேரும் பாருங்க ஒரு மனதோடு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரியா, வீட்டை பிரிச்சாவது கூரையை பிரிச்சாவது இன்னைக்கு இந்த மனுஷனை இன்னைக்கு கட்டிலோட கொண்டு வந்திருக்கிற இந்த ஆளை போகும்போது நடக்க வச்சு கூட்டு போகாம நம்ம திரும்புறது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் தான் இயேசு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த வார்த்தை மறுபடியும் பாருங்க, 5வது வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. இந்த திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா அதை குறித்து அங்க ஒண்ணும் இல்லை. திமிர்வாதக்காரன் நான் இன்னைக்கு சுகமாகணும்பா, எப்படியாவது என்ன இயேசுவினிடத்துல கூட்டு போங்க அப்படிலாம் இல்லை. திமிர்வாதக்காரன் பேசுனது போல அங்க விஷயம் எதுவும் வசனம் எதுவும் இல்லை. அதை சுமந்து கொண்டு வராங்க பாருங்க. இந்த 4 பேர் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரிங்க, இந்த ஆளை இன்னைக்கு சுகமாக்காம இயேசுட்ட ஜெபம் பண்ணி இவரை சுகமாக்கி தான் கொண்டு போறோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக என்ன பண்றாங்க, வீட்டோட மேல இயேசு பிரசங்கிக்கிறாருன்னா மேல இருக்கிற கூரையெல்லாம் பிரிக்கிறாங்க. கூரையெல்லாம் பிரிச்சு அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. கவனிங்க, 4 பேர் இருந்தாலும் 4 பேர் இங்க இருந்து கீழே இருந்து மேல தூக்கணும், அந்த படுக்கையை மேல தூக்கணும், மேல இருந்து உள்ள இயேசு பிரசங்கிக்கிற இடத்து கீழே இருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் மிஸ் ஆனா என்ன ஆயிடுவாங்க சொல்லுங்க, தூக்கும் போது எதனா பிரச்சனை ஆகலாம், இறக்கும் போது பிரச்சனை ஆகலாம், மனுஷன் கீழே இருந்து கீழே விழுந்துடலாம், இதெல்லாம் பெரிய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் எதுக்கும் அவர்கள் துணிந்தவர்களாய், எதற்கும் அவங்க தயார் உள்ளவர்களாய், அவங்களுக்கு ஒரே ஒரு விசுவாசம், இன்னைக்கு இயேசு இந்த மனுஷன் ஜெபம் பண்ணா இன்றைக்கு இந்த மனிதன் இன்றைக்கு சுகமாவான். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் மாத்திரம் அவர்களிடத்தில் மேலோங்கி இருந்தது. கவனிங்க, அந்த வார்த்தையே பாருங்க,
இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலங்க. எங்க கூட்டமா அவங்க எங்க அல்லாடுறாங்களோ வெளில அவங்க ரொம்ப திணறாங்க பாருங்க, கூட்டத்தில் மிகுதியில உள்ள கொண்டு வரது இப்படி வரலாமா அப்படி வரலாமான்னு அதுவே இயேசுக்கு தெரியும். ஆனா நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே அந்த விசுவாசத்தை இயேசு பார்த்து, ஏன் தெரியுங்களா, அந்த விசுவாசம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அங்கு கூடியிருக்கிற ஜனங்களும் அந்த விசுவாசத்தை பார்க்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் அந்த விசுவாசத்தை பார்க்கணும்? கவனிங்க, இன்றைக்கு இந்த உலகம் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களும் காணும்படியாய் அநேக ஜனங்கள் விடுதலை பெற்றாலே உண்மையாகவே இயேசுவை இன்றைக்கு ஜனங்கள் நம்புவார்கள் என்று அன்றைக்கே இயேசு அதை அறிந்திருந்தார். உண்மையாகவே அந்த விசுவாசத்தை எல்லாரும் பார்க்கட்டும். விசுவாசம் கூடியிருக்கிற ஜனங்கள் இயேசு ஒருவேளை அற்புதம் செய்வாரா என்று கூடி வந்திருக்கலாம். அவர்கள் விசுவாசமும் இயேசுக்கு தெரியும். அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு, எல்லாரும் பார்க்கும்படியா. அவங்க மேல கூரை பிரிக்கும் போது சொல்லியிருக்கலாம், என்னப்பா பண்றீங்க மேல, ஏன் கூரையெல்லாம் பிரிக்கிறீங்க, எதுக்காக இந்த தேவையில்லாத வேலை, அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் இயேசு சொல்லவே இல்லை. அவங்க மேலே கூரை பிரிக்கிறவர்கள் அமைதியா தான் இருந்தாரு. கூரை பிரிச்சு உள்ள கொண்டு வராங்க, எல்லாரும் மேல பார்த்திருப்பாங்க, இயேசுவும் பார்த்திருப்பாரு. ஆனா கீழே கொண்டு வர வரைக்கும் இயேசு அவர்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டு அமைதியாக தான் இருக்கிறாரு. அமைதியா இருந்துட்டு மறுபடியும் பாருங்க, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த விசுவாசத்து நிமித்தமா இப்ப திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்றார். திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இப்ப நல்லா இந்த திமிர்வாதக்காரன் நல்லா உணர்ந்திருப்பான். என்னது, உண்மையாக அந்த மனுஷனுக்கு நடக்க முடியல, தான் எதுவும் பண்ண முடியல, பேசக்கூட முடியுதான்னு தெரியல. ஆனா இந்த திமிர்வாதக்காரனுக்கு இப்போ ஒரு காரியம் தெரிந்திருக்கும். என்னது, பா இவங்க 4 பேரால இவங்களுக்கு விசுவாசத்து நிமித்தம் இன்றைக்கு இயேசுவினிடத்துல என்ன உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரே ஒரு காரியம், இயேசு அவருடைய வாயை திறந்து சொல்லுகிற காரியம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிக்க தேவ பிள்ளைகளே, இதுதான் முக்கியம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே திமிர்வாதக்காரனை உள்ள கொண்டு வந்ததற்கு, சுகமாவதற்கு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, நீ சுகமாகி விட்டாய் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த வியாதி, இந்த பயங்கரமான திமிர்வாதம் எதனால வந்திருக்குது அந்த மனுஷனுக்கு? பாவத்தினாலே, பாவத்தின் மிகுதியினாலே உண்மையாகவே இந்த காரியம், இந்த பலவீனம், இந்த வியாதி அந்த மனுஷனுக்கு வந்திருக்கிறது என்று இயேசு அறிந்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இதை அநேக வேத பாரகர்கள்லாம் சொல்றாங்க, இவருக்கு எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும், அதுக்கு தேவன் தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசு சொல்லுகிற பதில் பாருங்க, கவனிங்க, வாசிங்கப்பா 9வது வசனம். எது எளிது? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கன்னு சொல்றது நல்லதா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? கவனிங்க, முதலாவது அந்த பேஸ் தான் தெரியணும். ஒரு வியாதி, ஒரு பலவீனம் எதுக்கு வருதுன்னு நம்ம தெரிந்து கொள்ளாமலே வேற வேற காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு அதை அன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கவனிங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, அப்போ இந்த பூமியிலே பலவிதமான பலவீனங்கள், வியாதிகள், கொடுமையான காரியங்கள் ஒரு மனிதனுக்கு உருவாகிறது என்றால் அதற்கு முதற் காரணம் அவனுடைய சாபங்கள், பாவங்கள் தான் என்பதை இயேசு குறிக்கும்படியாக தான் இங்க சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, பாவம் மன்னிக்கப்பட்டாலே என்ன நடக்குங்க? பாவம் மன்னிக்கப்பட்டாலே, உண்மையாகவே சொல்றேன், இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? அப்போ முதலாவது, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னா அந்த மனுஷன் அமைதியா தான் இருந்திருப்பான். ஆனால் இயேசு உள்ளான காரியங்களை அறிந்திருப்பதனாலே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்பதை உள்ளே சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த வார்த்தையை கவனிங்க, வாசிங்க. இப்ப வாசிங்க, அதுல 10வது வசனம்.
மன்னிக்க. கவனிங்க, பூமியிலே மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் அவருக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் தெரியுமா? இந்த பாவங்கள், இந்த அக்கிரமங்கள், நம்முடைய தொடர்கால நம்முடைய சாபங்கள், நம்முடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டதுனாலே, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது நீங்கினாலே போதும், உங்களை தொடர்ந்து கொண்டு வருகிற சாபங்கள், பலவீனங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் கர்த்தர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனிங்க, இந்த பலவீனம் எனக்கு ஏன் வந்ததுனே தெரியலையே, ஏன் வந்ததுனே தெரியலையேன்னு சொல்றது முக்கியம் இல்லைங்க. அந்த பலவீனத்தில் அதன் அடிப்படை காரியங்கள் என்ன, அந்த பலவீனத்தினுடைய அதனுடைய அடிப்படை காரியங்கள் என்ன, இது எதற்காக வருகிறது? நான் ஜெபம் பண்றேன், ஆனா இந்த பலவீனம் எனக்கு மாறல. எப்படி மாறும்? அந்த முன்னோர்களுடைய சாபங்களோ இல்ல நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்த பாவங்களோ நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது எடுத்தாதான், அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மன்னிக்கப்பட்டால்தான் இன்றைக்கு இருக்கிற காரியங்கள் நம்மை விட்டு அது முற்றிலுமாய் கடந்து போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த திமிர்வாதக்காரன் அப்புறமா தான் சொல்றாரு, உன் படுக்கை, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதானால் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய எல்லா விதமான எல்லா சாபங்களையும் இயேசு மன்னிக்க வல்லவராய் இருக்கிறதுனாலதான் இந்த பூமியிலே இயேசுவுக்கு நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, பாவங்களை மன்னிப்பதற்காக ஒரு பலவீனம் வருகிறது என்றால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு வைத்தியர் தேவை. ஏதோ ஒரு பலவீனம் வருதுன்னு வைங்களேன், எந்த பலவீனமா இருந்தாலும் சரிங்க, ஏதோ நம்ம ஒரு வைத்தியர் கிட்ட போறோம், ஒரு பரிகாரி கிட்ட போறோம், ஒரு டாக்டர் கிட்ட போறோம், தேவை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், உண்மையாகவே பலவீனம் உள்ளவர்களுக்கு வைத்தியன் அவசியம். அப்ப கவனிங்க, அப்ப உள்ளான இந்த இருதயத்திலே, நம்முடைய சரீரத்திலே நமக்கு தெரியாமலே நம்மை தொடர்ந்து வருகிற பாவங்கள், சாபங்கள், இதை தொலைக்கும்படியாய், இதை உண்மையாகவே இதை சுகமாக்க எந்த வைத்தியரும் கிடையாது. நம்முடைய பரலோகத்தின் பரிகாராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் சங்கீத புஸ்தகம் எப்படி சொல்லுது, வாசிங்கப்பா. சங்கீதம் 103 வாசிங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 103 3 வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, முதலாவது இயேசு அங்கு செய்த காரியமே அதுதான், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இதுதான், நீங்க இன்னைக்கு நீங்க இப்படிதான் ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, என்னுடைய பலவீனம் ஒரு ஓரமா இருக்கட்டும், என்னுடைய பிரச்சனை ஒரு ஓரமா இருக்கட்டும், எனக்குள் இருக்கிற எல்லாம் நான் கர்த்தருக்கு உமக்கு பிரியமில்லாமல் செய்த பாவங்கள், என்னுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் என்றோடு என் வாழ்க்கையை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அந்த வார்த்தை நல்லா, இந்த வார்த்தை மறுபடியும் படிங்கப்பா, மறுபடியும் படிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அக்கிரமம் மன்னிக்கப்பட்டாலே உன் நோய் சுகமாகும், குணமாகும், பலவீனங்கள் மாறும். அல்லேலூயா. பலவீனம் மாறணும், பலவீனம் மாறணும், பலவீனம் மாறணும், பலவீனம் மாறணும் அப்படின்னா பலவீனம் மேலோட்டமா மாறுற மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற சாபம் மாறினாதான், அந்த பாவம் ஒன்னிலிருந்து விலக்கப்பட்டாதான் உனக்குள்ள இருக்கிற பலவீனம், ஊன்றி கட்டப்பட்டிருக்கிற பலவீனங்கள் உன்னை விட்டு வெளியே போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் ரூப் ஹோல்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுதான் அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. திமிர்வாதக்காரனை நீ சுகமாயிட்டு எழுந்து போப்பான்னு இயேசு சீக்கிரமா சொல்லி இருக்கலாம். ஆனால் இயேசு வேத பாரகருக்கு முன்பாகவே ஏன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் என்றால், உண்மையாகவே உலகத்திலே, இந்த பூமியிலே ஒரு மனிதனுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாலே அவனுடைய பலவீனெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது தானாகவே சுகமாகிடும். இயேசுவின் நாமத்தினாலே பலன், கிருபை உண்டாகிவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த வசனமே நம்மளுக்கு நல்ல தெளிவா சொல்லி கொடுக்கிறது. என்னுடைய அக்கிரமம் பாவம் மன்னிக்கப்பட்டாலே என் நோய் சுகமா மாறிடும். 2 பேர் ஆமேன்னு சொல்றீங்க. இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டாலே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாலே என்னுடைய வியாதி சுகமாயிடும், என்னுடைய பலவீனம் சுகமாயிடும், என்னுடைய தொடர்ந்து வருகிற சாபங்கள் சுகமாயிடும். அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. வாசிங்கப்பா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், உங்களுடைய பழைய காரியங்கள், உங்களுடைய பழைய வாழ்க்கையிலே உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்களோ அக்கிரமங்களோ பாவங்களோ ஏதாகிலும் உங்க வாழ்க்கையில இருந்ததானால் இன்றைக்கு அறிக்கை செய்து ஜெபியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உங்களை தொடர்ந்து வருகிற வியாதிகளை பலவீனங்களை இன்று இயேசு குணமாக்குவார், சுகமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நம்மை தொடர்ந்து வருகிற காரியங்கள், பலவீனம், சாபம், இது எல்லாத்திற்கும் ஒரே பரிகாரி இயேசு ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவரே சொல்லிட்டார், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் சொல்லிட்டு தான் சொல்றாரு, நானே உன் பரிகாரி. ஏன் அப்படி சொல்றாருங்க? எதுனா எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி, எகிப்தியர் எதெல்லாம் அவன் கடவுளா வச்சிருந்தானோ அதெல்லாம் கர்த்தர் உடைத்து, சுக்குநூறாய் உடைத்து, சாம்பலாய் மாற்றி, கர்த்தருக்கு முன்பாக அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எகிப்தியருக்கு அவர் பாடம் புகற்றினார். எகிப்தியர் கர்த்தர் உண்மையாகவே இவர் மாத்திரமே உயிருள்ள உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் என்பதை எகிப்தியருக்கு மாத்திரம் அல்ல, சுற்றி உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் அன்றைக்கு நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. அந்த 10 வாதைகளும் சும்மா இல்ல, அவன் எந்த 10 காரியங்களும் எகிப்தியர்கள் அதை தான் தெய்வமா வணங்கிட்டு இருந்தான். இந்த தவளைகள், வண்டுகள், சூரியன், இது எல்லாத்தையும் அவன் தெய்வமா வணங்கி இருந்தான். தலைச்சன் பிள்ளைகளை அவன் ஒரு தெய்வமா வச்சிருந்தான். கவனிங்க, இதை எல்லாவற்றையும் ஆண்ட தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு எகிப்தியருக்கு முன்பாக அவர் நியாயம் விசாரித்து எதெல்லாம் அவங்க தெய்வமா வைத்திருந்தாங்களோ அதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்று அதை முறித்து, ஒன்றுமில்லாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் தோற்கடித்து, தேவனாகிய கர்த்தர் அவருடைய வல்லமை மாத்திரமே பெரியது என்பதை எகிப்தியருக்கு மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களும் உணர்ந்து கொள்ளும்படியாய் அவர்கள் நடுவிலே அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் என்னது அவங்களுக்குள்ள என்னென்ன வந்தது? பயங்கரமான கொப்பளம், பயங்கரமான வியாதிகள், பயங்கரமான தலைச்சன் பிள்ளைகளை கர்த்தர் சங்கார தூதனால் அடித்தார். எல்லாரும், எல்லா வீட்டிலும் இருக்கிற சிறிய தொழிலாளி வீட்டிலிருந்து பெரிய ராஜா பார்வனுடைய குமாரன் வரைக்கும் அன்றைக்கு மரித்து போனார்கள், இறந்து தலைச்சன் பிள்ளைகள் மரித்து போனார்கள். அப்ப என்ன காரணங்க? கவனிக்க தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஒன்றுமில்லை, அவர்கள் வணங்குகிற தெய்வங்கள் ஒன்றுமில்லை என்பதை அன்றைக்கே நிரூபித்து காட்டினார். அதனாலதான் சொல்றாரு, எகிப்தியர்ல உண்டு பண்ணின இந்த எகிப்து தேசத்துல அந்த எந்த வியாதிகளையும் நான் உங்களுக்கு வர பண்ணேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆனாலும் இனி நமக்கு வியாதி வருதுன்னா என்னங்க காரணம் சொல்லுங்களேன். இப்போ நான் ஒருவேளை அவரிடத்துல குறை உள்ளவனாக இருக்கலாம், இல்லை என்னுடைய முன்னோர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் காரியம் செய்ததினாலே என்னுடைய வாழ்க்கையிலே அது தொடரலாம். அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், ஒரே ஒரு பரிகாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள பலனுள்ள ரத்தம் மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பரிசுத்த ரத்தம், அவருடைய பலனுள்ள ரத்தம் இன்றைக்கும் நம்மை சுகமாக்குகிறது, குணமாக்குகிறது. நம்மை அவர் பலவீனத்திலிருந்து, நம்முடைய வியாதிகளிலிருந்து, நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய சாபத்திலிருந்து
இயேசு நம்மை குணமாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை. 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 24வது வசனம். என்னவா? படிங்க சத்தமா. பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நாம் பாவங்களுக்கு செத்து, மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து. வாசிங்க. நீங்க பாவத்துக்கு செத்துட்டீங்கனாலே செத்து போற உங்க சரீரத்தை இயேசு உயிர்ப்பிப்பார். இன்றைக்கே அது கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம என்ன பண்றோம்? தலைகீழ் சொல்றாத. ஐயோ ஒரே பலவீனம், டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க செத்து போயிடுவீங்க. உனக்குள்ள இருக்கிற பாவம் செத்து போச்சுனாலே, இந்த செத்து போற டாக்டர் எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்த செத்து அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. இந்த செத்து போற உன்னுடைய சரீரத்தை இயேசுவின் பலன் அது மறுபடியும் உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணுங்க? இந்த சரீரம் சாவறதுல, இந்த சரீரம் சாகாத, இந்த சரீரம் சாகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. உள்ள இருக்கிற ஆத்மா சாக கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப நல்லா கவனிங்க. அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், ஒரே ஒரு காரியம். நாம்